Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் வாழ்க வளமுடன்ங்க. இன்னைக்கு வந்து ரேஷன் அரிசி வச்சுட்டு எப்படி சூப்பரான ஒரு இட்லி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இட்லி ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்கு ரேஷன் அரிசி போதுங்க. நம்ம வீட்டில் இட்லி அரிசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரி பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் இதை எடுத்துகிட்டு எப்படி ரேஷியோ என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாங்க. இட்லி பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். கலர் பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்ட்டு. நம்ம வந்து தேவையான ரேஷியோ பார்த்துக்கலாங்க. இந்த டம்ளர் இப்போ வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த டம்ளரில் ஒரு 4 டம்ளர் வந்து உளுந்து அரிசி எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் வந்து பச்சரிசி, 2 சேர்த்துனா 6 டம்ளர். 1 டம்ளர் வந்து உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துகிட்டு நல்லா வந்து ஒரு 6 ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க. 6 ஹவர்ஸ் ஊற வச்சா போதுங்க. எடுத்துகிட்டு ரெண்டாவது உளுந்து நம்ம வாஷ் பண்ணி கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்கு. பாருங்கள், நான் உளுந்து இப்போ கிரைண்டரில் சேர்த்திட்டேன். லேசாக தண்ணி தெளித்து விட்டு அரைச்சா போதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக தெளித்து விட்டு அரைச்சிடலாங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக அப்படியே மாவுப்பா ரெடி ஆகிட்டுருக்குங்க. இதுக்கு வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது. நம்ம உளுந்து அரைக்கும் போது மட்டும் தெளித்து விட்டு தாங்க அரைக்கணும். அப்போ தான் நல்லா மாவு உங்களுக்கு வரும். லேசாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருங்க. பாருங்கள், இப்போ நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துச்சு. மாவு நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. தனியாக வச்சாச்சு. வந்து ஆட்டி முடிச்சாச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அரிசி எப்படி லேசாக மேலே கழுவி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு அரிசி நான் கிரைண்டரில் போட்டாச்சு. இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் நம்ம தாராளமாக விட்டுக்கலாங்க. தாராளமாக விட்டு நல்லா கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அரிசி வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. ஒரு இந்த சின்ன ரவை சைஸு ஒரு பதத்துக்கு ஒரு கொஞ்சம் பருவருப்பாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரெண்டும் நல்லா கலந்து வச்சுருங்க. ஒரு 8 ஹவர்ஸ் கழிச்சிட்டு எடுத்துக்கலாம். நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு 8 ஹவர்ஸ் இருந்துச்சுன்னா ரெடி ஆயிடுங்க இட்லி ஊற்றுறதுக்கு. அப்போ தான் வந்து ஒரு மாவு கரெக்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. நம்ம பாருங்கள், மாவு பாத்திரம் ஃபுல்லாக வந்துடுச்சு. இது மார்னிங் நைட் ஆட்டி வச்சோன்னா மார்னிங் இப்படி இருக்கும். 8 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா கலக்கி எடுத்துகிட்டு நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இட்லி மாவு ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், மாவு இவ்வளோ மாவே வந்து ஒயிட்டாக இருக்கும். நல்லா இந்த உடனே எடுத்துகிட்டு நம்ம இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். இதில் இன்னொரு டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அது ரேஷன் அரிசி எடுத்துணும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. 1 or 10 டைம்ஸ் எடுத்துக்கலாம். டைம்ஸ் போட்டு நல்லா இட்லிக்கு சாம்பார் எடுத்துக்கலாம். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்குங்க இட்லி வித் சாம்பார் எங்கள் வீட்டில். கரெக்டாக 10 மினிட்ஸ் விட்டால் போதுங்க. இட்லி நல்லா இட்லி வெந்து ரெடி ஆகிடுங்க. இட்லி பாருங்கள், கலரு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. பஞ்சு மாதிரி இட்லி சூப்பராக இருக்குங்க. இட்லி அரிசி தான் போடணும் அப்படிங்கிறதே கிடையாதுங்க. இதில் சூப்பராக தோசையும் ரோஸ்ட்டு மாதிரி வருங்க. பாருங்கள், ரோஸ்ட்டு மாதிரி இருக்கும். செஞ்சு பாருங்கள். இட்லி பாருங்கள், உள்ள அப்படியே பிச்சு பார்த்தோம்னா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குங்க. உள்ள வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு வேல்யூபிள். ப்ளீஸ் லைக், ஷேரிங் வித் சப்ஸ்கிரைப். Thank you for watching.